பிரகாஷ் இயக்கத்தில் அனிருத்தின் இசையில் சிவகார்த்திகேயன் நடிப்பில் மதராசி இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் காணத் தவறாதீர்கள். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ஆதன் சினிமா நேயர்களுக்கு ஹாப்பி ஓணம். வெற்றிமாறன் தயாரிப்பில் வர்ஷா பரத் இயக்கி இருக்கிற பேட் கேர்ள் படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட ரிவ்யூ என்னங்கிறது பார்க்கலாம். இந்த படத்தோடைய ஒன்லைன் என்னன்னா, இந்த படத்தில் அப்படி ஒன்லைன் கதை அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா இது வந்து பிளாட் ட்ரிவன் படம் கிடையாது, இது ஒரு கேரக்டர் ட்ரிவன் படம். அந்த பொண்ணு ஸ்கூல் லைஃப்லேருந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறா, அவளோட காலேஜ் லைஃப் எப்படி இருக்குது, 30s அவளோட லைஃப் எப்படி இருக்குது அப்படிங்கிற அந்த கேரக்டர் எப்படி க்ரோ ஆகுது அப்படிங்கிற படம் அப்படிங்கிறதுனால இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் பண்ண முடியும். இதில் கதைன்னு ஒன்று அப்படி லீனியராக இருக்கா அப்படின்னு கேட்டால் என்னால் சொல்ல முடியல. ரெண்டாவது, இந்த படத்தோடைய டைட்டில் என்ன அப்படிங்கிறத ரொம்ப கவனிச்சு பார்க்கணும். பேட் கேர்ள் அப்படின்னு டைட்டில் வச்சுருக்காங்க. ஸோ இந்த படத்தில் வர கேரக்டர் வந்து என்னென்னலாம் பண்ணுதோ அது எக்ஸாம்பிளாக எடுத்துக்கணும்லாம் அவசியம் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி பேட் கேர்ள்னு வச்சுட்டாங்க. ஏன் இந்த பொண்ணு பண்ணுறது எல்லாமே பொலிட்டிக்கலி இன்கரெக்டாக இருக்கான்னு கேட்டால் கிடையாது. பட் கல்ச்சுரலி சிலருக்கு இன்கரெக்டாக தோணலாம். பட் அதை வச்சு தான் அவங்க கான்ஃப்ளிக்டை க்ரியேட் பண்ணுறாங்க. இந்த பொண்ணு சில தவறான டெசிஷன்ஸ் எடுக்கிறா லைஃப்பில், அவளோட சந்தோஷத்தை சிதைச்சிக்கிற மாதிரியான டெசிஷன்ஸ் எடுக்கிறா. அது அந்த கதைக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறது. ஏன் இப்படி ஒரு கேரக்டரைசேஷனை அந்த டைரக்டர் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, இது ஒரு மாடர்ன் அப்சர்வேஷன் தான். இந்த காலத்தில் நிறைய பெண்கள் அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை சூழலில் இருக்காங்க. இதை எந்த வகையிலையுமே ப்ரீச் பண்ணாமல் பொண்ணுனா இப்படி தான் இருக்கணும், இல்லை பொண்ணெல்லாம் இப்படிலாம் இருக்கக்கூடாது, இல்லை ஈவன் ஃபெமினிசம் ஸ்டாண்டில் கூட இதை சொல்கிறதுக்கு நீ யார் அப்படிங்கிற மாதிரியான ரொம்ப ப்ரீச்சியான ஒரு ப்ரொபகேண்டாலாம் இல்லாமல், இந்த பொண்ணு அப்படி இருக்கா, மாடர்னாக இருக்கிற பெண்கள் அப்படி இருக்கிறாங்க, அவங்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது, அவங்களோட பிரச்சனைகளுக்குள்ள ஏன் அவங்க அதை பண்ணுறாங்க, எதுக்கு அவங்களுக்கு அந்த பிரச்சனை உருவாகுதுங்கிறத வந்து டீப் அப்சர்வேஷனோட ஒரு ஃபிலிம் பண்ண மாதிரி தான் இருந்தது. ரொம்ப ஜென்யூனான படமாக தான் நான் இதை பார்த்தேன். ஸோ கலாச்சார காவலர்கள்லாம் கொஞ்சம் இதுலேருந்து ஒதுங்கி இருக்கிறது நல்லது. இதை வந்து நீங்கள் இப்படி திணிக்கிறீங்களா, பெண்கள்லாம் இப்படி தான் இருக்கணும்ன்ட்டு நீங்கள் வந்து இம்போஸ் பண்ணுறீங்களா, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. இது வந்து ரொம்ப இது ஒரு கதை, அவ்வளோதான். அப்படி பார்த்தாலே இந்த படத்தை புரிஞ்சிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த படத்தை வந்து எல்லாருமே சரி, ஆண்களும் சரி பெண்களும் சரி, கொஞ்சம் ஸ்டே அவே பண்ணி அப்சர்வ் பண்ணால் மட்டும் போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப யதார்த்தமான ஒரு படம் தான். யதார்த்தமான ஒரு வாழ்க்கையை காட்டியிருக்காங்க. யதார்த்தமான ஒரு நவீன ஒரு எலைட் வாழ்க்கையவே காட்டியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் இருந்தாலுமே அந்த எலைட் சமூகமாக இருந்தாலுமே அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குது தானே, அதை அட்ரஸ் பண்ணுறதும் ஒரு கலையோட வேலை தானே. ஸோ அந்த வேலையே இந்த படம் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்குன்ட்டு சொல்லுவேன். இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, இது வந்து ஒரு ஃபெமினிசம் அந்த ஃபெமினிசம் கிராஃப்ட்டுக்குள்ளே வர படம் தான். ஆனால் இது எந்த இடத்துலையும் மேன் ஹேட்டிங்காக இல்லை, ஆண்களை வெறுக்கக்கூடிய படமாக பேட் கேர்ள் கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, பேட்ரியார்கி இருக்கா, அட்ரஸ் பண்ணுறாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணுறாங்க, இருக்குது, காட்டுறாங்க. ஆனால் ஆண்கள் மட்டும்தான் பெண்களோட வளர்ச்சிக்கு தடையாக இருக்காங்களான்னு பார்த்தா கிடையாது, பெண்களுமே இருக்காங்க. பெண்களும் பெண்களோட வளர்ச்சிக்கு தடையாக இருக்காங்கங்கிறத இந்த படத்தில் ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க. ஈவன் அந்த படம் ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் தூரம் அந்த பெண்ணோட வாழ்க்கையை சுற்றி போயிட்டுருக்கோம். அந்த பெண்ணை வந்து அவங்க அம்மா ஒரு மாதிரி அடக்கிறதுக்கு பார்ப்பாங்க, டிசிப்ளின் ஆக்கிறதுக்கு பார்ப்பாங்க. அந்த போகும்போது திடீர்னு படத்தில் ஒரு மிட் பாயிண்ட்டாக அந்த அம்மாவோட மாமியார் ஒரு விஷயம் சொல்லி, நீ சரியாக இருக்கியாடி, நீ மினிக்கிட்டு ப்ளவுஸை போட்டுக்கிட்டு டீச்சர் ஸ்கூலுக்கு போயிடுற வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயினோட அம்மா உடஞ்சி நிற்கிற இடம் இருக்குல்ல, இந்த ஹீரோயினோட அம்மாவும் அப்படி உடஞ்சி போய் உட்கார்ற அந்த இடம் இருக்குல்ல, அப்போ தான் ஓகே இந்த படம் என்ன பேச வருதுங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. என்னென்னா காலங்காலமாக பெண்களுக்கு ஒரு தடை இருக்கு இல்லையா, அதை வந்து அதிலேருந்து உடச்சிட்டு வர முடியாத பெண்கள் அடுத்த ஜென்ரேஷன் ஆஃப் விமனுக்கும் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. இவங்களால வெளியில் வர முடியல, அப்போ என்ன யோசிக்கணும், நம்மளால தான் வெளில வர முடியல, அடுத்தவங்களாவது கொஞ்சம் இண்டிபெண்ட்டாக இருக்கணும்ல யோசிக்கணும். பட் ஆனால் மனுஷ மனசு அப்படி யோசிக்க மாட்டேங்குது. அவங்க அடுத்த தலைமுறையும் நீ இப்படியே இரு அப்படிங்கிற ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே தான் அவங்களை அடைக்க பார்க்குறாங்க. அதை ரொம்ப ரொம்ப சென்சிபிளாக செம்மையாக அப்சர்வ் பண்ணி அதை அட்ரஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். அது ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம், பாராட்டத்தக்க விஷயம். வர்ஷா பரத்தோடைய டெபியூட் ஃபிலிம். அவங்க வந்து செம்ம ஸ்டைல் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங் அவங்ககிட்ட இருக்குது. நான் அவங்க இண்டஸ்ட்ரியில் ரொம்ப முக்கியமான இயக்குனராக வரணும் அப்படிங்கிறத வந்து ஐ விஷ். ஏன்னா இந்த மாதிரி ஒரு யூனிக்கான ஸ்டைல் உள்ள ஃபிலிம் மேக்கர் வந்து ரொம்ப ரொம்ப ரேர். நீங்கள் வந்து மிஷ்கின், ராம், வெற்றிமாறன் இவங்களுக்குலாம் ஒரு சிக்னேச்சர் இருக்கும். கௌதம் மேனன், மணிரத்னம் இவங்களுக்கு ஒரு சிக்னேச்சர் இருக்கும். அந்த சிக்னேச்சரோட படம் எடுக்கிற ஒரு டைரக்டராக தான் நான் இவங்களை பார்க்குறேன். உண்மையிலே கோலிவுட்டுக்கு ஒரு ரொம்ப என்ன சொல்கிறது, பாராட்டத்தக்க ஒரு அறிமுகம் தான் நினைக்கிறேன். ஈவன் அந்த டிஜேக்கும் அந்த ஹீரோயினுக்கும் நடக்கக்கூடிய லவ் போர்ஷன்ஸ்லாம் பார்த்தா அவ்வளோ ரொம்ப நல்லா இருந்தது. வாங்கார்பாயோட ரெஃபரன்ஸ்லாம் நிறைய பார்க்க முடிஞ்சுது. அனுராக் காஷ்யப்போட தேவ்டி படம் என்ன ஸ்டைல் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங்கில் இருக்குமோ அந்த ஸ்டைலை பார்க்க முடிஞ்சுது. வூடி ஆலனோட ஸ்டைலை பார்க்க முடிஞ்சுது. ஸோ உண்மையிலே இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் வர்ஷா ஒரு ஃபீமேல் கேஸோட அந்த பெண்களோட உலகத்தை பதிவு பண்ணுறாங்களே. இப்போ நான் சொன்னவங்க எல்லாருமே ஒரு மேல் ஃபிலிம் மேக்கர். இவங்களுக்கு உண்டான ஸ்டைலோட ஒரு பெண் உலகத்தை காமிச்சா அது எவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக எவ்வளோ புதுசாக இருக்கும்.
ஈவன் அந்த பெண்கள்லாம் சேர்ந்து அந்த ஹோட்டல் ரூமில் இந்த ப்ரா பற்றி ஒரு விஷயம் பேசிகிட்டு இருப்பாங்க. எங்கள் அம்மா வந்து பிளாக் அண்ட் ஒயிட் ப்ரா மட்டும் தான் வாங்கி தந்துட்டு இருக்காங்க, நீ என்னடி கலர் கலராக ப்ரா போடுற. இதெல்லாம் பார்க்கும்போது ஓகே, ஒரு லேடிஸ் பிஜியில் இந்த மாதிரியான கான்வர்சேஷன்ஸ் தான் ஓடிட்டு இருக்கோம். இது எந்த ஃபிலிமாவது அட்ரஸ் பண்ணிச்சா, தமிழில் எந்த ஃபிலிமாவது அட்ரஸ் பண்ணிச்சான்னு கேட்டால் கிடையாது. அதுக்கு வந்து வர்ஷா வந்து ஒரு நல்ல அறிமுகமாக பார்க்குறேன். பெண்களோட உலகத்தை, பெண்களோட அக உலகத்தை வந்து அதிகமாக அவங்க வரும் படங்களில் முன்வைக்கணும் அப்படிங்கிறத வந்து வேண்டிக்கிறேன். இந்த படத்தில் வர கேரக்டர் மாதிரியான பெண்களை வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராமில் நிறைய பார்க்க முடியும். அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு உலகத்தில் இருப்பாங்க. இப்போ ஃப்ரிடா காலோட பெயிண்டிங்ஸை செலிப்ரேட் பண்ணுவாங்க, சில்க் ஸ்மிதாவை செலிப்ரேட் பண்ணுவாங்க, வான்கோவை செலிப்ரேட் பண்ணுவாங்க, சூரியகாந்தி பூ ஸ்மைலியை நிறையா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த படத்துலையுமே அந்த மாதிரியான சில ரெஃபரன்ஸ் தான் இருக்குது. வான்கோ மட்டும் இல்லைன்னு நினைக்கிறேன், மற்ற நான் சொன்ன எல்லா ரெஃபரன்ஸுமே இருக்குது. பட் நான் இதெல்லாம் ட்ரெய்லர்லேயே நம்ம பார்த்துருப்போம். பட் இது எங்கேயாவது ஒரு ஓக்கான படமாக போய் முடியுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசித்தேன். பட் அப்படிலாம் கிடையாது. ரொம்ப அவங்க வந்து எந்த கருத்தையுமே சொல்ல வரல, எந்த ப்ரொப்பகேண்டாவுமே பண்ண வரல. ஒரு நல்ல சினிமா எடுக்கணுங்கிற மோட்டோவோட தான் அந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஸோ கதை ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. இந்த ரெஃபரன்சஸ்லாம் மற்றபடி ஒரு புஷ் தான், ஒரு ஸ்டைல் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங் தானே தவிர்த்து இதன் மூலயமா எந்த ஓக்கான விஷயங்களும் காட்ட வரலன்னு நினைக்கிறேன். படத்தில் நிறைய ஜெண்டர் ஸ்டீரியோடைப்ஸ்லாம் பிரேக் பண்ணியிருந்ததை பார்க்க முடிஞ்சது. அது எதன் வகையிலாவது பாராட்டும்படியாக இருந்தான்னு கேட்டால் இல்லை, பாராட்டும்படியும் இல்லை, கிரிட்டிசைஸ் பண்ணுறபடியும் இல்லை. ஒரு உதாரணமாக சொல்லணும்னா, இப்போ நம்ம மீம்ஸ்லாம் பார்த்துருப்போம்ல, பசங்க வந்து ஜஸ்ட் பாஸ் ஆகிட்டாலே போதும், பொண்ணுங்க வந்து 97 மார்க் எடுத்தாலும் 3 மார்க் போயிடுச்சுன்னு அழுதுட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான மீம்ஸ்லாம் பார்த்துருப்போம். அதை வந்து இந்த படத்தில் ரோல் ரிவர்ஸ் பண்ணி காமிச்சிருப்பாங்க. ஏன்னா இந்த பொண்ணு பாஸ் ஆகிட்டா போதுங்கிற மாதிரி அவங்க அப்பா பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் இருப்பார். பின்னாடி பார்த்தா ஒரு பையனோட அம்மா வந்து 3 மார்க் ஏன் விட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை போட்டு அடிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு சும்மா ஒரு வீம்புக்குன்னு சீண்டும்படியாக பண்ணுற மாதிரி தான் இருந்தது. பட் அது கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரியும் இல்லை, அது ஒரு ஓரமாக வந்துட்டு போகுது. அது நோட் பண்ணி பார்க்குறவங்களுக்கு தனியாக தெரியும். அதை தாண்டி எது ரொம்ப அழகாக இருந்ததுன்னா, இந்த ஸ்கூல் டேஸில் வந்து அந்த ஹீரோயின் வந்து டெக்ஸ்ட் பண்ணுறது, முதல் காதல் வந்து ஒரு மெசேஜ் மூலயமா நடக்கும். அந்த மெசேஜஸ் என்னென்ன அப்படிங்கிறத வாய்ஸ் ஓவராக போடுறாங்க. அந்த மெசேஜ் வந்து என்னென்னலாம் நம்ம பேசுவோமோ, ஸ்கூலில் நம்ம லவ் பண்ணிட்டு இருக்கும்போது என்னென்னலாம் பேசுவோமோ, உங்கூட தான் வாழணும்னு தோணுது, கடைசி வரைக்கும் உங்க கூடவே, நமக்குன்னு ஒரு வீடு, இந்த வீட்டில் இதெல்லாம் இருக்கும், இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசியிருப்போம் இல்லையா ஸ்கூலில். அதெல்லாம் கேப்சர் பண்ணும்போது செம்ம ரெஃப்ரெஷிங்காக இருந்தது பார்க்கறதுக்கு. ஓகே, எவ்வளோ வருஷம் ஆச்சு, நம்மள ஸ்கூலில் அப்படி தானே லவ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுச்சு. அது அந்த போர்ஷன் பர்டிகுலராக அந்த டெக்ஸ்டிங் போர்ஷன் வந்து ரொம்ப சூப்பராக கேப்சர் பண்ணியிருந்தாங்க. ஈவன் படம் ஃபுல்லாகவே இது ஒரு காதல் படம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணுடைய காதல் ஒரு ஆண் மேலே எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப சூப்பராக சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒரு லவ் ஃபிலிமாக இது நான் ரொம்ப முக்கியமான படமாகவே அங்கீகரிக்கலாம்னு நினைக்கிறேன். படத்தில் ஒரு முக்கியமான இடம் என்னென்னா, டிஜே கூட இவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஆகாது. அது ஆரம்பத்துலேருந்தே ஒர்க் ஆகாத மாதிரி தான் காமிப்பாங்க. ஆகும்போது என்ன பிரச்சனையாக இருக்கும்னா, சின்ன சின்ன விஷயங்கள் பிரச்சனையாக இருக்கும். அந்த வீடை அவன் ஒழுங்காக பார்த்துக்கல, டாய்லெட்டோட சீட்டை க்ளோஸ் பண்ணல அப்படின்ட்டு. இதை பற்றி அவள் ரொம்ப மனம் குமுறிட்டே இருப்பாள். ஐயோ, நான் அந்த ரிலேஷன்ஷிப்பை பாதுகாக்காமல் விட்டுட்டனோ, நான் என்னெல்லாம் தப்பு பண்ணேன்னு யோசிச்சுட்டு இருப்பாள். அப்போ ஒரு பெரியவர் வந்து லிஃப்ட்லேயே எங்கேயோ ஒரு டைலாக் சொல்லுவார். என்னென்னா, ஆனால் ஒன்றுமா, வாழ்க்கையில் வந்து குழா மூடாததோ பாலை ஃப்ரிட்ஜில் வைக்காததோ ஒரு பிரச்சனை இல்லைங்கிறது மட்டும், ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லைங்கிறது மட்டும் ரொம்ப புரியுது அப்படின்னு சொல்லிட்டு. இது ரொம்ப சாதாரணமான டைலாக்காக தான் தெரியும். பட் ஆனால் இதில் ஒரு பெரிய ரிலேஷன்ஷிப் அப்சர்வேஷன் என்ன இருக்குது என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணிட்டு ஒரு வீட்டில் வாழ்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பாலை ஃப்ரிட்ஜில் வைக்கல, துணியை மடித்து வைக்கல, குளிச்சுட்டு தோட்டின டவலை வந்து பெட்லேயே போட்டுற, இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து குடும்பத்தில் வரும் இல்லைங்களா. அது வந்து வெறும் அதுதான் ப்ராப்ளம்னு கிடையாது. நம்மக்கிட்ட வேறு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அந்த ப்ராப்ளமை டைரெக்டாக கம்யூனிகேட் பண்ண முடியாததெல்லாம் அந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகுதுங்கிறத ஒரு செம்ம அப்சர்வேஷனாக சொல்லியிருப்பாங்க. ஸோ கோரான ப்ராப்ளம் என்ன, உண்மையிலேயே நம்ம துவட்டின டவலை பெட்டில் போடுறது தான் பிரச்சனையா, இல்லை நம்மக்கிட்ட வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்கடா உங்களே அப்படின்ட்டு சொல்கிற படமாக தான் நான் இதை பார்க்குறேன். அந்த டைலாக் எஸ்பெஷலி ரொம்ப ரொம்ப முக்கியமான டைலாக்காக இருந்தது. அந்த டைலாக் தான் படத்தோட என்டையர் தீம்னு நினைக்கிறேன். நம்மக்கிட்ட இருக்கிற ப்ராப்ளமை ரெக்டிஃபை பண்ணாமல் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போனீங்கன்னா என்னெல்லாம் பாதிப்பீங்க, என்னெல்லாம் அடி வாங்கும் அந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது தான் இந்த மொத்த படமாகவே நான் பார்க்குறேன். படத்துடைய மிகப்பெரிய ப்ளஸ் என்னென்னா, ராதா ஸ்ரீதரோட எடிட்டிங் செம்ம கிளாஸியாக இருந்தது. எடிட்டிங் ஏன்னா நிறைய இடங்களில் எடிட்டில் எப்படிலாம் கதை சொல்லியிருக்காங்க, அவங்களோட மனநிலை என்ன அப்படிங்கிறத வந்து எடிட்டில் வந்து அவ்வளோ அழகாக காமிச்சிருக்காங்க. ஈவன் சில ஜம்ப் கட்ஸாக இருக்கட்டும், ஒரு சீன் அப்படியே போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு வேறு ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து நம்மளை தடுக்கும் இல்லையா, அந்த மாதிரியான சீன்லாம் அவ்வளோ சூப்பராக எடிட் பண்ணியிருந்தாங்க. என்னை கேட்டால் டைரக்டருக்கு அடுத்தபடியாக ஒரு பெரிய ஹீரோவாக இந்த படத்தில் இருக்கிறது வந்து எடிட்டர் தான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் அமித் திரிவேதியோட மியூசிக், நான் அமித் திரிவேதி மியூசிக்கல்னு பேர் பார்க்கும்போது இவர் தமிழுக்கெல்லாம் படம் பண்ணுறாரான்ட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா பாலிவுட்டில் அவ்வளோ முக்கியமான ஒரு மியூசிஷியன் அவரோட இசை இந்த படத்துக்கு பெரிய பலம் சேர்த்துருக்குன்னு சொல்லுவேன். இது இல்லாமல் சினிமாட்டோகிராஃபர் வந்து 3 பேர் பண்ணியிருக்காங்க. அவங்களோட பேர் நான் படிக்கணும்னு ஆசைப்படுறேன். பிரின்ஸ் ஆண்டர்சன், பிரீதா ஜெயராம் அண்ட் ஜெகதீஷ் ரவி, இவங்க 3 பேருமே இந்த படத்துக்கு டிஓபி பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு மூட் செட் பண்ணுச்சு. 3 பேர் பண்ண மாதிரிலாம் தெரியல. ஒரு பர்சனாலிட்டி எப்படி ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்களோ, ஒரு ஆள் எப்படி ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்களோ அப்படி தான் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ ஒரு
மொத்த படமே ஒரே ஆள் எடுத்த மாதிரி இருக்குது. டீம் ஒர்க் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. டெக்னிக்கலி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான படம். ரெண்டாவது இந்த மாதிரியான படம் நம்ம ஊரில் எப்படி ரிசீவ் ஆகும்லாம் தெரியல. ஏன்னா இது வந்து கேரக்டர் ட்ரிவன் ஃபிலிம்ஸ், பிளாட் கிடையாது இந்த படத்தில். கதை இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே போய் அப்படிலாம் கிடையாது. இந்த படத்தை பார்க்கணுன்னா உங்களுக்கு ஒரு பொறுமை வேணும். பொறுமைன்ட்டு கிடையாது, உங்களுக்கு அதுக்கான ப்ராக்டிஸ் வேணும். இப்போ நீங்கள் அனுராக் காஷ்யப்போட தேவ்டி படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படத்தோடைய இன்னும் ஒரு கனெக்ட் இருக்கும். ஏன்னா நீங்கள் அந்த மாதிரியான படங்களை பார்த்து ப்ராக்டிஸ் ஆயிருந்தீங்கன்னா இந்த படத்தில் இருக்கிற எசன்ஸ் புரியும். அப்படி இல்லாத ஆடியன்ஸ்க்கு எந்த வகையில் கனெக்ட் பண்ணிப்பாங்கன்னு தெரியல. இந்த படத்தில் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு கேட் லவராக இருக்கிறாங்க. அது ஒரு மோர் ஆஃப் சைக்கலாஜிக்கல் திங்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க சும்மா கேட் லவராக இல்லாமல், இப்போ நீங்கள் பூனையை நேசிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பூனை வந்து டாக் மாதிரி உங்களை திருப்பிலாம் நேசிக்காது. அது ஒரு மாதிரி ஒரு முரண்டு பிடிச்சிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த படத்தில் வரக்கூடிய கதாநாயகியோட காதலர்கள் எல்லாருமே இந்த கதாநாயகி அவங்கள எவ்வளோ நேசித்தாலும் அவங்க விட்டுட்டு ஓடிக்கிட்டே தான் இருக்காங்க. அவங்க வந்து தங்க மாட்டுறாங்க. அப்படியான ஒரு சைக்கலாஜிக்கல் கேரக்டரைசேஷனாக தான் நான் அந்த பூனையுமே பார்த்தேன். இந்த பொண்ணுக்கு அந்த பூனை எப்படியோ அதே மாதிரி தான் இந்த பொண்ணோட அம்மாவுக்கு அந்த பொண்ணாக இருக்கிறாங்க. அந்த அம்மாவை விட்டு இந்த பொண்ணு ஓடிக்கிட்டே இருக்கா அப்படிங்கிறத வந்து யூஸ்வலாக இந்த மாதிரியான படங்களில் அவங்க அம்மா வந்து வில்லனைஸ் பண்ணுவாங்க. கலாச்சாரம்ங்கிற பேரில் அவங்க அம்மா வில்லனைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. பட் இந்த படத்தில் அந்த மாதிரி பண்ணலை. அந்த மாம்க்கும் டாட்டருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பையும் ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்கன்னே சொல்லணும். கடைசியாக இது ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஃபிலிமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது. இப்போது ட்ரெய்லர் பார்க்கும்போது நிறைய சொன்னாங்க அனிமல் படத்தோட தமிழ் ஃபீமேல் வெர்ஷன் அப்படிலாம் நிறைய சொன்னாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஐ மீன் ஐ லவ் அனிமல் அது வேறு விதமான ஃபிலிம்னு வச்சுக்கோங்களேன். இந்த படம் ரொம்ப ஜென்யூனாக கதை சொல்லப்பட்ட, நேர்மையாக கதை சொல்லப்பட்ட படமாக தான் பார்க்குறேன். இந்த படம் வந்து ஒரு ஃபெமினிசம் ஓரியன்டட் இல்லை மேன் ஹேட்டிங்கான ஃபிலிமாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுவுமே கிடையாது. ஓகே, ஃபெமினிஸ்ட் கான்டெக்ஸ்ட் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது ஒரு ப்ரொபகேண்டாவாக நான் கருத்து சொல்கிறேன் பார், பெண் சுதந்திரம் பற்றி கருத்து சொல்கிற மாதிரிலாம் சொல்லாமல் சினிமாக்கான ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு கதை சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. அதில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. ரொம்பவே நல்ல படம். ஓவரால் இந்த படத்தை வந்து டெஃபினட்டாக எல்லா யங்ஸ்டர்ஸுமே பார்க்கணும், எல்லா பெண்களுமே பார்க்கணும். பெண்களோட உலகம் எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ஆண்களும் பார்க்கணும். ஸோ இந்த படம் எந்த அளவுக்கு ரிசீவ் ஆகும்னு தெரியல. பட் அந்த படம் ஒரு பெரிய சக்ஸஸ் அடையணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறேன். டெஃபினட்டாக பார்க்கலாம். 5 out of 5 ஃபிலிம்னு சொல்ல முடியாது. பட் நீங்கள் கொடுக்குற பணத்துக்கு ஒர்த்தாக இருக்கும். நன்றி.